மகளிர் தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டம் எலம்பிள்ளை அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு மாணவி கார்த்திகா 14 நிமிடத்தில் 11 தேங்காய் மட்டைகளை தனது பல்லால் கடித்து உரித்தார். இதனை வேர்ல்டு சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் அமைப்பு சாதனையாக அங்கீகரித்தது. திருச்சி மாவட்டம் வீரப்பூரில் உள்ள பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கர் கோவிலில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் ஒருவருக்கொருவர் மஞ்சள் நீரை ஊற்றி கொண்டாடினர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சப்பரத்தில் பெரிய காண்டியம்மன் உலா சென்ற போது பக்தர்கள் மீது ஜமீன்தாரர்கள் மஞ்சள் நீரை ஊற்றி விழாவை துவக்கி வைத்தனர். தூத்துக்குடியில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டை மற்றும் மீன்பிடி படகுகளுக்கு வழங்கப்படும் 2000 லிட்டர் மானிய விலை டீசலை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மருதுவஞ்சேரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக இயங்கி வந்த டாஸ்மாக் கடை 3 மணி நேரத்தில் அகற்றப்பட்டது. மொழிபோர்த்தியாகி சாரங்கபாணி வீட்டிற்கு வந்திருந்த துணை முதலமைச்சரிடம் பேருந்து நிறுத்தம் அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் மதுபான கடையை இடமாற்றம் செய்ய கோரி அப்பகுதியினர் மனு அளித்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் பெற்ற புகாரில் கைது செய்யப்பட்ட பழனி முருகன் கோவில் தலைமை அலுவலக பொறியாளர்கள் பிரேம்குமார், முத்துராஜா ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒப்பந்ததாரர் ஒருவர் அளித்த புகாரில் பொறியாளர் பிரேம்குமாரை பிடித்ததாகவும் விசாரணையில் உதவி பொறியாளர் முத்துராஜாவிற்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் கைது செய்யப்பட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்த தூத்துக்குடியைச் சேர்ந்த 65 வயதான மங்கள ஈஸ்வரி வைகுந்த வாசல் அருகே மயங்கி கீழே விழுந்துள்ளார். அங்கிருந்து அவரை கோயிலுக்கு வெளியே கொண்டு செல்ல வீல் சேரோ ஆம்புலன்ஸ் வசதியோ முறையாக இல்லை என அப்பெண்ணின் மகன் புகார் அளித்துள்ளார். இதனால் கோவில் ஊழியர்கள் பக்தர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. எமர்ஜென்சிக்கு வெளியில மெடிக்கல் போன் பண்றாரு, அதாவது பேட்டரி கார் வேணும், வீல் சேர் வேணும்னு போன் பண்றாரு. மெடிக்கல் யாருமே எடுக்கல. அப்ப எப்படி சார் நம்பி நாங்க திருவண்ணாமலையார் நம்பி எப்படி சார் வர முடியும்? திருவண்ணாமலையார் கோவிலே எப்படி இருந்தா எப்படி சார் உள்ள நாங்க அண்ணாமலையாருக்கு அரோவரான்னு எப்படி சார் போட முடியும்? நாங்க இப்படி ஒரு நிர்வாகம் சரியில்லை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் பூந்தமல்லி புறவழிச்சாலை மற்றும் போரூர் சந்திப்புக்கு இடையிலான 624வது மற்றும் இறுதி யூ காரிடார் கட்டுமான பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடத்தில் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மற்றும் கிரிவல பாதையில் 85 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் மணிவாசன் பார்வையிட்டார். கிரிவல பாதையில் ஆன்மீக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு இடம் தேர்வு குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். கோவை சுங்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் மாணவியர் தங்கும் விடுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர் மாணவிகளிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். அப்போது அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் நுணுக்கங்களையும் அவர் மாணவிகளிடம் எடுத்துக் கூறினார். கரூர் மாவட்டம் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சட்டப்பணிகள் குழு சார்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 450 மனுக்கள் மீது சமரச தேர்வு மேற்கொள்ளப்பட்டு 3,74 லட்சம் ரூபாய் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் தகர சீட்டின் விலையை விசாரிப்பது போல் இரும்பு கடை உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பி கடைக்குள் இருந்து 1,50,000 ரூபாயை திருடிச் சென்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். அதிமுக சார்பில் புது வண்ணாரப்பேட்டையில் சர்வதேச பெண்கள் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பூண்டி தங்கம்மாள் தெருவில் பெண்கள் கோலம் வரைந்தனர். தெரு முழுவதும் கோலப்போட்டியில் யார் அந்த சார், பெண்களை பாதுகாக்க வேண்டும் போன்ற வாசகங்களோடு கோலங்கள் இடம்பெற்றிருந்தன. பழ வியாபாரியாக மாறிய அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் பெண்களுக்கு விலையில்லா பழங்களை வழங்கினார்.
சென்னை மாநகராட்சி பட்ஜெட் வரும் 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. வரி விதிப்பு மற்றும் நிலைக்குழு தலைவர் சர்பா ஜெயாதாஸ் தாக்கல் செய்யவிருக்கும் இந்த பட்ஜெட்டில் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய மேம்பாலங்கள் கட்டுவது உட்பட புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் தாவேகா சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், மாற்றுக் கட்சியில் இருந்து ஹெலிகாப்டரிலேயே வந்து இணைந்தாலும் தாவேகாவில் பதவிகளை தலைவர் அளிக்க மாட்டார் என்று கூறினார். சுருள் வெள்ளை நோய் தாக்கத்தால் தேங்காய் விளைச்சல் மிகவும் குறைந்து வருவதால் நோயை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். வேதாரண்யத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாசி திருவிழாவின் 14ஆம் நாளில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சந்திரசேகர சுவாமி மற்றும் அம்பாளுடன் 63 நாயன்மார்கள் 10 தொகையடியார்களும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே எலக்ட்ரானிக் தராசில் எடையை மாற்றி மோசடி செய்ததாக பருத்தி வியாபாரியை விவசாயிகள் சுற்றி வளைத்து பிடித்தனர். பஞ்சு கொள்முதல் செய்ய வந்திருந்த காஞ்சிபுரம் வியாபாரி சத்யராஜ் எலக்ட்ரானிக் தராசில் எடை போட்டு 4 குவிண்டால் பஞ்சு உள்ளதாக தெரிவித்துள்ளார். எடை அளவில் சந்தேகமடைந்த விவசாயி அடைக்கலம் மற்ற விவசாயிகளையும் வரவழைத்து எடை மேடையில் சரிபார்த்த போது 7 குவிண்டால் இருந்ததால் வியாபாரியை போலீசில் ஒப்படைத்தனர். திமுகவை பற்றிய விஜயின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதில் அளிக்க மறுத்த அமைச்சர் ரகுபதி, தாவேகாவை எல்லாம் தாங்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை என்றும் அரசியல் கட்சிகளை பற்றி கேள்வி கேளுங்கள் என்றும் கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறுபான்மை மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் திமுகவை தவிர அவர்கள் யாரையும் நம்ப மாட்டார்கள் என்றும் கூறினார். நாங்கள் அதை பற்றி கருத்தே சொல்லலை, அவங்கள நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. ஏன் நீங்கள் அதே பற்றி திருப்பி கேட்குறீங்க? நாங்கள் அரசியல் கட்சிகளை பற்றி பேசிக்கொண்டோம். சிறுபான்மை மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர்கள் ஏமாளிகள் அல்ல. யார் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள், யார் முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.